ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவருடைய சீடரான விவேகானந்தர் மற்றும் இவர் அமைத்த ராமகிருஷ்ண மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் எப்போ பிறக்கிறாரு பார்த்தீங்கன்னா 1836 பிப்ரவரி 18ஆம் நாள் பிறக்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் உள்ள ஹூக்ளி நதிக்கரையில் கமர்புக்கூர் என்ற இடத்தில் பிறக்கிறார். 1836 பிப்ரவரி 18 கல்கத்தாவில் ஹூக்ளி நதிக்கரையில் கமர்புக்கூர் என்ற இடத்துல பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கதாதர சட்டர்ஜி ஆகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இயற்பெயர் கதாதர சட்டர்ஜி ஆகும். இவர் கல்கத்தாவில் இருக்க தட்சிணேஸ்வரம் என்ற ஒரு காளி கோயிலில் பூசாரியாக வேலை பார்க்குறாரு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா யார் கட்டுறாங்கன்னா ராணி ராஸ்மோரி என்பவரால் கட்டப்பட்டது. தட்சிணேஸ்வரம் என்ற கோயில் ராணி ராஸ்மோனி என்பவரால் கட்டப்பட்டது. இவருடைய துணைவியர் பெயர் பார்த்திங்கன்னா சாரதா தேவி அம்மையார். இவங்க யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியோட சமகாலத்தவர் சாரதா தேவி. அடுத்து இவருடைய கருத்தின்படி பார்த்திங்கன்னா அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு போற்றுக்கு இட்டு செல்லும். ஜீவன் என்பதே சிவன் என்று குறிப்பிடுறாரு. இந்த ஜீவன் என்பது உயிரை குறிப்பிடுறாரு. சிவன்னா கடவுள். வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே. அதாவது மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். அடுத்து சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்ப்போம். இவர் எப்போ பிறக்கிறாருன்னா இவரும் கல்கத்தாவில் தான் பிறக்கிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1863 ஜனவரி 12ஆம் நாள். இந்த ஜனவரி 12ஆம் நாள் தான் நேஷ்னல் யூத் டேவாக கொண்டாடுறோம். நேஷ்னல் யூத் டேவாக கொண்டாடிட்டு வரோம் ஜனவரி 12. கல்கத்தாவில் 1863 பிறக்கிறாரு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத தத்தா புவனேஸ்வரி தேவிக்கு மகனாக பிறக்கிறாரு. அவர் எங்கே படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா யூனிவர்சிட்டி, கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்திருந்த இளைஞர் நரேந்திர தத். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா நரேந்திர தத். சுவாமி விவேகானந்தோட இயற்பெயர் நரேந்திர தத். இவர் ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் போன்றவற்றின் மூலம் மோட்சத்தை அடையலாம் என்று தமது யோக நெறிகள் என்ற நூலில் விவேகானந்தர் கூறியுள்ளார். இந்த யோக நெறிகள் என்றது விவேகானந்தர் இயற்றிய நூல். இந்த நூலின் மூலியமாக மோட்சத்தை அடையலாம் என்று சொல்லியிருக்காரு. அடுத்தது கேசவ சந்திரசேன் தலைமையில் இயங்கி வந்த பிரம்ம சமாஜத்தில் இவர் போய்ட்டு இணைகிறாரு. ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் இருப்பார், அப்புறமா தேவேந்திரநாத் தாகூர். அடுத்தது கேசவ சந்திரசேன் தலைமையில் இயங்கிய பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினராக இணைகிறாரு. அடுத்தது அத்வைதா வேதாந்தத்தில் 5 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொள்கிறாரு. அத்வைதாந்தா வேதத்தில் 5 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1892 கன்னியாகுமரிக்கு சென்று ஒரு பாறையின் மீது அமர்ந்து தியானத்தை மேற்கொள்கிறாரு. கன்னியாகுமரியில் எப்போ தியானத்தை மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1892. இப்போ அந்த பாறைக்கு பார்த்திங்கன்னா விவேகானந்தர் பாறை என்று சொல்கிறாங்க. அடுத்து அதே வருஷம் பார்த்திங்கன்னா 1892 விவேகானந்தரும் மன்னர் பாஸ்கர் சேதுபதியும் மதுரையில் சந்தித்து வரலாற்று சிறப்புமிக்கதாகுமா. அதே வருஷத்தில் 1892 விவேகானந்தரும் மன்னர் பாஸ்கர் சேதுபதியும் மதுரையில் சந்தித்ததுக்கப்புறம் தான் இவர் சிகாகோவுக்கு போயிருப்பார். இவர் எப்போ போகிறான்னு பார்த்தீங்கன்னா 1893 செப்டம்பர் 11 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உலக சமய மாநாட்டுக்காக போகிறாரு. இந்த மன்னர் சந்தித்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அமெரிக்கா போகிறாரு. 1893 செப்டம்பர் 11. இந்த மாநாடு யாரோட தலைமையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக சமய மாநாடு மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில் நடைபெறுது. இது ஒரு உலக சமய மாநாடு மதகுரு கிப்பன்ஸ் தலைமையில் நடைபெறுது. அடுத்தது விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா 1896 அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கில் வேதாந்த சங்கம் என்ற சமய மன்றத்தை தொடங்குறாரு. இந்த மாநாடு முடிஞ்சு அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு 1896 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் வேதாந்த சங்கம் என்ற சமய மன்றத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு 1897 வங்காளத்தில்
1797 வங்காளத்தில் உள்ள பொலூரில் ராமகிருஷ்ண மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1897 மே 1 அப்போ தான் வங்காளத்தில் உள்ள போலூரில் ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்படுது. இந்த இயக்கத்தோட நோக்கம் பார்த்திங்கன்னா துறவறம் மற்றும் மனித சேவையை முக்கிய நோக்கமாகும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பருவ இதழ்களை, நூல்களை, ஆண்டு பிரசுரங்களை அச்சடித்து பதிப்பித்து விற்றல் மற்றும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தது. மேற்கு வங்கத்தில் இருக்க சுந்தரவன காடுகளில் இவங்க சோலார் பேனல்ஸ் மூலிமா இவங்க லைட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் அனைத்து மத கருத்துக்களுக்கு ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்பதாகும். சரிங்களா? அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்பதாகும். இது யார் சொன்னது? விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மேலே வியப்புற்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண காதாமித்ரா என்னும் தலைப்பில் தொகுத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று சொல்கிறாங்க. இந்தியாவின் விடிவெள்ளி பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி விவேகானந்தர். அடுத்து விவேகானந்தரின் பொன்மொழிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இவர் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவை பார்த்திங்கன்னா ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம். இதுதான் ஒரு சாதனை செய்வதற்கு இந்த 3 நிலைகளை கடந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விழுமின் எழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது ஒழிமின் அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ராமகிருஷ்ண மிஷனை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட டைரக்டராக இருந்தவர். எப்போனா 1993 யுனெஸ்கோவோட டைரக்டராக இருந்த ஃபெட்ரிகோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யுனெஸ்கோவை நிறுவுவதற்கு ராமகிருஷ்ண மிஷனை தான் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதோட இந்த இதுவும் முடியுது. தேங்க்யூ.